தீபத்தூண் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னா, அப்போ இது என்ன? இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில சொல்லுங்க அப்படின்னு, இன்னைக்கு நீதிமன்றத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்ப, திடீர்னு நீதி அரசரான சுவாமிநாதன், தர்கா தரப்பு வக்கீல் அவங்க கிட்ட முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது தீபத்தூண் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அப்பனா என்னுடைய இந்த கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க பதில சொல்லுங்க. அப்ப நானே ஒத்துக்கிறேன். தீபத்தூண் இருக்கிற இடம் தர்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப நீதி அரசர் சுவாமிநாதன் தர்கா தரப்பு, அதாவது வஃபாரி தரப்பு ஆதரவாக வாதாடி இருந்த வக்கீல் கிட்ட இந்த கேள்விய நீதி அரசர் சுவாமிநாதன் அவரு கேட்டிருக்காரு. ஸோ அந்த முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி கேட்ட உடனே கம்ப்ளீட்டாக இந்த கேஸ் க்ளோஸ். அதாவது நிச்சயமாக தீபத்தூண் இருக்கக்கூடிய அந்த இடம் தர்காவுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கேட்ட அந்த கேள்விய ஒரு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள நம்ம நெனச்சு பார்க்கிறப்ப, கண்டிப்பாக அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய இடம் முருகப்பெருமானுக்கும், அதேபோல திருச்செந்தூர் கோவிலுக்கு சொந்தமான ஒரு தீபத்தூண் தான் அப்படின்னு எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லா பாயிண்ட் கேள்விய தான் இப்ப நீதி அரசர் சுவாமிநாதன் வக்ஃப் தரப்பு அவங்களுக்கு ஆதரவாக ஆஜராகியிருந்த அந்த வழக்கறிஞர் அவர்கிட்ட இந்த கேள்விய கேட்டிருக்காரு. ஸோ கேள்வி கேட்டதுமே அவங்க கிட்ட சத்தியமா அதுக்கான பதில் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பரபரப்பு இந்த கேஸையே திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அந்த கேள்வி என்ன? அதேபோல இன்னைக்கு என்னென்ன வாதங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நேத்து மதுரையை சேர்ந்த இளைஞர் பூர்ணச்சந்திரன் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு அதுக்காகவே தன்னுடைய உயிரை தானாகவே மாய்த்துக்கிட்டு இந்த வழக்கின் தீவிரத்தன்மை என்ன அப்படிங்கிறத தற்போது தமிழக அரசுக்கும் அதே போல அறநிலைத்துறை தர்கா தரப்பு எல்லாருக்குமே ஒவ்வொரு முருக பக்தரும் எந்த அளவுக்கு அவங்க முருகப்பெருமானுடைய பக்தர்களாக தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிற இந்த வழக்கின் சீரியஸ்னஸை இந்த தமிழகம் மட்டும் கிடையாது, உலகமே எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை முருக பக்தர்களுக்காகவும் முக்கியமா மலை மேல தீபம் ஏத்துறதுக்காக தன்னுடைய அந்த இன்னுயிரை அவர் தியாகம் செஞ்சிருக்காரு. அவருடைய அந்த ஊர்வலம் இன்னைக்கு சாயந்தரம் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான முருக பக்தர்களுக்கு நடுவுல அவருடைய அந்த கடைசி ஊர்வலம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல அவருடைய அந்த கடைசி ஆசை, அதாவது தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுற அந்த கடைசி ஆசை நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இறைவனை பிரார்த்திச்சுக்கலாம். ஸோ இப்ப திருப்பரங்குன்றம் கேஸுக்கு வரலாம். அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல ஃபர்ஸ்ட்டு தீபம் ஏத்தக்கூடிய அந்த கல் அப்படின்னு மனுதாரர் அவரு வாதம் பண்றாரு. ஆனா கோவில் தரப்பு, அதேபோல தர்கா தரப்பு, முக்கியமா தமிழக அரசு, திமுக தரப்பு இப்படி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து சர்வே கல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சமணர் காலத்துல முனிவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல், தீபக்கல் தான் அது. ஆனாலுமே சமணர் கால முனிவர்கள் பயன்படுத்தின கல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா 3வது நாள் தான் ரொம்ப பெரிய ஒரு பச்சை பொய்யா சொல்ற மாதிரி, அந்த இடம் இருக்கிற இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானதுங்க. அந்த இடத்துல தான் அந்த தூண கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்த முன் வச்சாங்க. வப்பாரி தரப்பு அவங்க அந்த வாதத்த முன் வச்சாங்க. ஸோ இந்த வாதத்த கேட்கிறப்ப கண்டிப்பா கேட்கிற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல கோவம் தான் வந்துச்சு. ஏன்னா, அங்க திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்காகவே நிறுவப்பட்ட கல் அப்படிங்கிற ஆதாரம் எல்லாமே தெள்ளத் தெளிவாக இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்டு அது சர்வே கல், அதுக்கப்புறமா பழங்காலத்து கல் அப்படின்னு சொன்ன அவங்களே, அதுக்கு அப்புறமா திடீர்னு அது அந்த இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா, தர்கா தரப்பு அப்படின்னு சொல்றப்ப, நிச்சயமா கேட்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல கோவம் தான் வரும். ஸோ இந்த கோவம் தான் நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் நீதி அரசர் சுவாமிநாதன் அவர் அந்த மிக மிக முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அதாவது பதிலே சொல்ல முடியாத அந்த லா பாயிண்டான கேள்விய அவரு கேட்கிறாரு. அதாவது தூண் இருக்கிற இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமான இடம். அந்த தூணே தர்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. சரிங்க, உங்களுடைய வாதத்த நாங்க கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறோம். அந்த தூண் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னே இருக்கட்டும். ஆனா தர்கா எப்ப கட்டப்பட்டது? எந்த காலத்துல கட்டப்பட்டது? அப்படின்னு நீதியரசர் சுவாமிநாதன் வஃபாரி தரப்புக்கு ஆதரவாக ஆஜராகியிருந்த அந்த வழக்கறிஞர் கிட்ட கேட்கிறாரு. தர்கா எந்த நூற்றாண்டு, எந்த காலகட்டத்துல கட்டப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சுவாமிநாதன் கேட்கிறாரு. அதுக்கு தர்கா தரப்பு அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1805, அதாவது 18ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தின் துவக்கத்துல கட்டப்பட்டது தர்கா. அதாவது சுமார் 220 ஆண்டுகள் இப்ப வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்னு வஃபாரி தரப்பு வழக்கறிஞர் அவரு சொல்றாரு. அப்போ நீதியரசர் சுவாமிநாதன், அதாவது 1805கள்ல கட்டப்பட்ட அந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட தர்காவாக இருக்கு இப்போ அங்க மலை மேல இருக்கிற தர்கா.
ஆனா இப்ப இங்க தீபத்தூண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தீபத்தூண் அதனுடைய அந்த வயது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி தீபத்தூண் கட்டப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு நீதியரசர் சுவாமிநாதன் கேட்டிருக்காரு. அந்த கேள்விய கேட்டதுமே அங்க இருந்த தர்கா தரப்பு, அதேபோல அரசு தரப்பு, முக்கியமா கோவில் தரப்பு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. மிக மிக ஒரு முக்கியமான இந்த வழக்கிலேயே ரொம்ப பெரிய ஒரு லா பாயிண்ட் முக்கியமான கொஸ்டின் இது அப்டின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கேள்விய சுவாமிநாதன் அவர்கள் எழுப்பியிருக்காரு. அதாவது அந்த தூண் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட 500ல இருந்து 1000 வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு தீபத் தூணாக அது இருக்கு. சுமார் கடந்த 100 வருடமாக தான் அந்த தீபத் தூண்ல தீபம் ஏத்தாம இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கார்த்திகை தீபத்தன்றும் அந்த தீபத் தூண்ல தான் கார்த்திகை தீபம் ஏத்தப்பட்டிருக்கு. சுமார் 1920கள்ல இருந்து தான் அந்த தூண்ல கார்த்திகை தீபத்த ஏத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த தீபத் தூணின் வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 500ல இருந்து கண்டிப்பாக 1000 வருஷம் பழமையான ஒரு தீபத்தூண் அப்படிங்கிறது ஏற்கனவே தொல்லியல் ஆய்வுத்துறை அவங்க ஆய்வு பண்ணி குடுத்த அறிக்கை. அதற்கான நெறைய எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கு. ஆனா, நீங்க கிட்டத்தட்ட 220 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்க தர்கா கட்டப்பட்டிருக்கு. அப்டின்னா, கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான வருடம் பழமை வாய்ந்த தீபத்தூண் எப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த தர்காவுக்கு சொந்தமானதாக ஆகும் அப்டின்னு, இந்த மிக முக்கியமான கேள்விய நீதியரசர் சுவாமிநாதன் அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த 3 நீதிபதிகள், அதாவது அரசு தரப்பு, கோவில் தரப்பு, முக்கியமாக தர்கா, வஃப் தரப்பு 3 நீதிபதிகள் கிட்டயுமே இந்த கேள்வி கேட்கிறாரு நீதியரசர் சுவாமிநாதன். அந்த கேள்விக்கு அங்க நின்னுட்டு இருந்த யார்கிட்டயுமே பதில் இல்ல. பதில் இல்லாம அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைந்த முகத்துடன் தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல காணப்பட்டாங்க. நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கேட்டிருக்க இந்த கேள்விக்கு கண்டிப்பாக யாராலயுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா, அந்த தீபத்தூண் நிச்சயமாக கோவிலுக்கு சொந்தமான ஒரு தீபத்தூண். கண்டிப்பாக பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்தன்று ஒவ்வொரு வருடமும் அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்துனதுக்கான ஆதாரங்கள் தான் இருக்கே தவிர, இப்ப வரைக்கும் அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு எந்த ஒரு காலகட்டத்திலயுமே யாராலயுமே வாதாடப்படல. அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இப்ப வரைக்கும் தர்கா அவங்க சமர்ப்பிக்கல. அவங்க கிட்ட அதற்கான ஆதாரமும் இல்ல. ஏன் இந்த வழக்கு ஆரம்பத்துல விசாரணைக்கு வந்திருந்தப்ப கூட தர்கா தரப்பு லேட்டாக தான் அவங்க நீதிமன்றத்துல அங்க தீபத்தூண்ல விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு அவங்க ஆஜர் ஆனாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீதியரசர் சுவாமிநாதன் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அதேபோல 2005 காலகட்டத்தில தர்கா தரப்பு அவங்களே ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் குடுத்திருக்காங்க கோவில் தரப்பு அவங்க கிட்ட. அதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, அங்க மலை மேல தர்காவுல இருந்து சுமார் ஒரு 15 மீட்டர் தொலைவு தள்ளி நீங்க என்ன செஞ்சுக்கிட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதாவது 15 மீட்டர் தொலைவு தள்ளி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நாங்க உங்களுடைய அந்த செயல்பாட்டுல என்னைக்குமே தலையிட மாட்டோம் அப்டிங்கிறத 2005 காலகட்டத்திலேயே அங்க தர்கா மலை மேல இருக்கிற தர்கா தரப்பு அங்க இருக்கிற தர்கா தரப்பு நபர்கள் எல்லாருமே அந்த நோ அப்ஜெக்ஷன 2005 காலகட்டத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீதி அரசர் சுவாமிநாதன் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அப்படி இருக்கப்ப, இப்ப திடீர்னு வந்து 15 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தீபத்தூண்ல நீங்க தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு இப்ப வந்து வாதாடுறது எந்த வகையில ஒரு சரியான விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 மீட்டர் தள்ளி எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல சொன்ன நீங்களே, இப்ப அந்த தீபத்தூணே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வாதாடுறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் சுவாமிநாதன் கேட்டிருக்காரு. எல்லாத்த விட மிக முக்கியமா 18ஆம் நூற்றாண்டு துவக்கத்துல கட்டப்பட்டது தர்கா. அப்படின்னா கிட்டத்தட்ட பழம்பெரும் வரலாறே இருக்கு தீபத்தூணுக்கு. அந்த தீபத்தூண் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படிங்கிற கேள்விய நீதியரசர் சுவாமிநாதன் கேட்டிருக்காரு. அதற்கான ஆதாரங்கள், பேப்பர்ஸ் ஏதாச்சும் இருந்தா குடுங்க அப்படிங்கிறதையும் நீதியரசர் சுவாமிநாதன் கேட்டிருக்காரு. அவர் கேட்டதுமே அங்க நின்னுகிட்டு இருந்த வக்கீல்கள் யார்கிட்டயுமே எந்த ஒரு பதிலும் இல்ல. அதுக்கப்புறமா இந்த வழக்கு தற்போது அடுத்த கட்டத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நீதியரசர் சுவாமிநாதன் அவர் இப்ப எழுப்பியிருக்க இந்த கேள்வி, இந்த வழக்கையே திருப்பக்கூடிய மிக 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 முக்கியமான கேள்வியாக கண்டிப்பாக இந்த வழக்கு பார்க்கப்படுது. நிச்சயமாக பூர்ணச்சந்திரன் அவருடைய ஆசை நிறைவேறுற மாதிரியான தீர்ப்பு வரத்துக்கு நிச்சயமாக இந்த கேள்வி மிகப்பெரிய அளவுல உதவியாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக எல்லாருமே நம்பலாம். இத பத்தி இன்னைக்கு நடந்த இந்த விவாதத்த பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.